கேரளாவில் திருவிழா போல ஆட்டம் பாட்டம் என வித்தியாசமான முறையில் மக்களவைத் தேர்தல் பரப்புரை நிறைவு பெற்றது. அதனை இந்த தொகுப்பில் காணலாம். பரப்புரையில் பல வகை என்றால் கேரளாவில் இது ஒரு வகை. பரப்புரை நிறைவின் கடைசி நாளின் கடைசி ஒரு மணி நேரம் கொட்டு கலாச்சாரம் என்ற நிகழ்வு நடைபெறும். அனைத்து கட்சி வேட்பாளர்களும் ஒரே இடத்தில் கூடி மேளதாளங்கள் முழங்க பரப்புரையை நிறைவு செய்வார்கள். ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாட்டில் இதற்காக காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் 200 மீட்டர் இடைவெளியில் ஒன்று கூடி செண்டை மேளம் முழங்க கொட்டு கலாச்சாரத்தில் பங்கேற்றார். இன்னொரு பக்கம் பறையாட்டமும் மயிலாட்டமும் களைகட்ட பரப்புரை இனிதே நிறைவுற்றது. இது போதாது என விஜயின் லியோ பட பாடலையும் ഒലിക്കവിട്ട് വാക്കാളർകളെ കവർந்தார்கள் ഇന്ത്യ ലാസ്റ്റ് പ്രചരണമാണ്. ഈ പ്രചരണത്തിലൂടെ ഏകദേശം ജനങ്ങൾക്കും എല്ലാവർക്കും നല്ല രീതിക്ക് ഒരു വോട്ടും കാര്യങ്ങളെല്ലാം കിട്ടും എന്നുള്ളൊരു പ്രതീക്ഷയാണ്. അതുകൊണ്ട് നല്ല രീതിക്ക് ഭൂരിപക്ഷത്തോടെ ജയിക്കും എന്നുള്ളൊരു പ്രതീക്ഷയാണ് എല്ലാവർക്കും ഉള്ളത്. பரப்புரையின் இறுதி நாளில் கிரேனில் ஏறி நின்று வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர்ந்தார்கள். திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரும் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூரும் கிரேனில் ஏறி நின்று வாக்கு சேகரித்தனர். அட்டிங்கல், வயநாடு உள்ளிட்ட தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் கிரேனில் நின்றபடி வாகன பேரணி சென்றனர். கேரளாவில் நாளை மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் செய்தியாளர் ரகுவரன்.